வெல்கம் டு சுகன் ஸ்பாட். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மதுரையில் சென்னை ஷாப்பிங் சேல்னு எந்த பொருள் எடுத்தாலும் 159 ரூபா ஷாப் போட்டிருக்காங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய சிவபாக்கியா மஹாலில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஷாப் ஏப்ரல் 9th வரைக்கும் தான் இருக்கும். இன்னும் 3 நாள் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த பொருள் எடுத்தாலும் 159 ரூபா தாங்க. அதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது. அதுக்கு கீழே வேணால் நிறைய பொருட்கள் இருக்குது. அதை ஃபுல்லாக காம்போவாக கொடுத்துட்ருக்காங்க. சிங்கிள் பீஸாக வேணும்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த ஷாப் மதுரை சரௌண்டிங்கில் எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆக போகிறதுன்றதை இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பாக கமெண்டில் பின் பண்ணுவேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு. சிட்டிங் சேர் குட்டி குட்டியாக இருக்க சிட்டிங் சேர், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க சிட்டிங் சேரும் இருக்குது. இதெல்லாம் 159க்கு யாருங்க கொடுக்குறா? சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. இதே மாதிரி கிச்சன் கண்டெய்னரும் இருக்குது. இதில் 3 பீசஸ் செட்டு, 4 பீசஸ் செட்டு, 2 பீசஸ் செட்டுன்னு செப்பரேட்டாக குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் 1 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கிறது 3 பீஸும், 7 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது 4 பீஸும் கொடுத்துட்ருக்காங்க. 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க பாக்ஸஸ் எல்லாமே 6 பீசஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக டிசைனாக இருக்கக்கூடிய பாக்ஸஸ் 2 பீசஸ் 3 பீசஸ்ன்னு செட்டாக அவைலபிளாக வரும். மாவு அரிசி இதெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி 3 கிலோ 2 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிறக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் இருக்குது. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது இருக்குது. இந்த மாதிரி டிசைனராக இருக்குது, வித் ஸ்பூனோடைய அவைலபிளாக இருக்குது. பெரிய பெரிய கண்டெய்னர் எல்லாமே 3 கண்டெய்னர் 2 கண்டெய்னர்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய வாளி டைப்பும் இருக்குங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 1 அந்த மாதிரி வரும் காம்போவா. பெரிய அழுக்கு கூட 25 கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி பெரிய ட்ரம்மு அந்த மாதிரி இருக்குது. பெரிய பெரிய சைஸ்லேயே இருக்குது. ஸ்மால் சைஸ் வேணும்னாலும் ஸ்மால் சைஸ் கண்டெய்னர் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பிளேட் செட்லாம் கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 பீசஸ் 7 பீசஸ் செட்டுன்னு காம்போவாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நட்ஸ் பாக்ஸு, அஞ்சரை பெட்டி, இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் 2 பாக்ஸு 1 பாக்ஸுன்னு காம்போவாக வரும். இந்த மாதிரி சூப் பவுல் அதெல்லாம் 7 பீசஸ் 6 பீசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டாக வச்சுருக்காங்க. அதுலேயும் நிறைய வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே டப்பர் வேரில் இருக்கக்கூடிய சூப்பர் குவாலிட்டியானது. மசாலா பாக்ஸஸ்லாம் 2 பாக்ஸஸ் அந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸ்பூன் ஹோல்டர், டிஷ்யூ ஹோல்டர் அந்த மாதிரியும் தனித்தனியாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறது, ஆர்கனைசராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே, அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ்லேயும் ஷேப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸு அவைலபிளாக இருக்குது. கிச்சன் செட்டு, டாக்டர் செட்டு, பார்பி செட்டு அந்த மாதிரி. பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி புட்டடு கன்னு, பபிள்ஸு அந்த மாதிரி கன் பபிள்ஸு, மேஜிக் ஸ்லைடு, பேக்ஸு, க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸஸ் இருக்குது. ப்ரீமியமான இருக்கக்கூடிய செஸ் போர்டு பாக்ஸும் இருக்குது. செடிகளுக்கு கிட்ஸு கிளாத் வேர் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான பேஸ்கட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஜம்போ பேஸ்கட்டு, பெரிய பெரிய பேஸ்கட்டு, நம்ம வாட்டர் டப்பா யூஸ் பண்ணலாம், போர்வை இந்த மாதிரிலாம் துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை பல்காக ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பெரிய பெரிய பேஸ்கட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜம்போ பேஸ்கட்டுங்க. அவ்வளோ பெருசு பெருசாகவே இருக்குது. இதில் மீடியம் சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸ் இருக்குது, பெரிய சைஸு இருக்குது. இந்த மாதிரி சைஸ் வாரியாக வெரைட்டியான நிறைய கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ட்ரே ஷேப்ஸ்லேயும் இருக்குது. இல்லை பக்கெட் மாதிரி வேணும்னாலும் பக்கெட்லேயே இருக்குது. டஸ்ட்பினில் ப்ரீமியமான டஸ்ட்பின் இருக்குது. நார்மல் லைனான், பிளாஸ்டிக் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் பாய், ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டு, பாத்ரூம் பக்கெட்ஸு, இந்த மாதிரி பக்கெட்ஸில் நீங்கள் ஹோல்ஸ் வச்சது எடுத்துக்கலாம், நார்மலாக இருக்கிறது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டது, மூடி இல்லாததுன்னு தனித்தனியாக நிறையா பக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் ஹோல்ஸ் இருக்கிறது நம்ம பாத்திரம் விளக்குற சிங்குக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். இல்லை நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். டஸ்ட்பின்லேயே இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சதும் இருந்துச்சு, நார்மலாக க்ளோஸராகவும் இருக்குது. இப்போ இது எல்லாமே மூடி போட்ட டைப்பில் நம்ம லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கான டைப்லையும் அவைலபிளாக இருக்குது. மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேக்கு தான். 3 ரேக்கு, 2 ரேக்கு, 4 ரேக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது மல்டி கலர்ஸில். ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. வால் கிளாக்கில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சது, நார்மலாக டிசைன்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய வால் கிளாக்கும் இருக்குது. 159க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஒர்த்தாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நார்மலாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸு, நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒர்த்தபிளான கலெக்ஷன் நிறையா இருக்குது. நேரில் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினி ஹாட் பாக்ஸு, ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்,
ஸ்பூன்ஸு டிஷ்யூஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டாண்டு, இந்த மாதிரி கோல்டு ப்ளீட்டிங் வச்சது இருக்குது. மினி இட்லி பிளேட்டு வித் ஸ்டாண்டோட வரும். தனியாக வேணும்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கிறலாம். இட்லி சட்டி கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. டைனிங் டேபிளில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி, டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி கண்டெய்னர், பிளேட்டு, ஸ்டோரேஜ் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. பிளேட்டு, தவா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸு பிளாஸ்டிக்கில் இருக்கும். சாப்பர், வெஜிடபிள் சாப்பர், ஜூஸர், பொட்டேட்டோ கட்டர், வெஜிடபிள்ஸ் கட்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினர், வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது. நார்மலாக ரைஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சின்ன ஹோல் வச்ச ஸ்ட்ரெயினரும் ஸ்டீலில் இருக்குது. காலேஜ் பேக்ஸு, ஸ்லிம் பேக்கு, மதர் பேக்கு, ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி நிறைய பேக் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸ்லிம் பேக்கும் நார்மல் மீடியம் சைஸ் பேக்கும் காட்டனில், லெதரில், பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி இருக்குது. ட்ராவல் பேக்கும் இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான பேக்ஸ்லாம் 159 தான். பேக்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டிலே இருக்குதுங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா 1க்கு 2 எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. இந்த ஷாப் ஏப்ரல் 2லேருந்து 9 வரைக்கும் தான். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். மதுரை சரௌண்டிங்லேயே இந்த ஷாப் அடுத்தடுத்து நிறைய இடத்துல போட போகிறாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எந்த ஏரியாவில் மென்ஷன் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணிடுவேன். நீங்கள் டைரக்ட் விசிட் பண்ணலாம். இந்த ஷாப் இப்போ மதுரையில் ஆரப்பாளையம்ன்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அன்றாட திங்ஸ் தாங்க நிறைய இருக்குது. இரும்பு பொருள், சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம், பேக்ஸு, பாத்ரூமில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ், வாளி, டப்பு அந்த மாதிரி திங்ஸு, தொடப்பம், மாப்பு அப்படின்னு எல்லா வெரைட்டியான கலெக்ஷன்ஸும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இரும்பு பொருள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வடைச்சட்டி, லேசானது, கல்லுச்சட்டி, தோசை சட்டி, இரும்பு தவா, மணியார சட்டி, சப்பாத்தி கட்டா எல்லாமே இருக்குது. ஈய பாத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு சட்டி, சாதம் வடிக்கிற பானையிலேயே சின்னது, பெருசு, இட்லி பாத்திரம், அதுலேயும் குட்டியான இட்லி பாத்திரம் தான் இருக்குது. 3 அடுக்கு, கீழே 3 அடுக்கு, இந்த மாதிரி 6 இட்லி ஊற்றுற மாதிரி ஸ்நாக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈய பூசிய சின்ன சின்ன கிண்ணங்கள், பால் வைக்கிறது, வடைச்சட்டி, டபுள் ஹேண்டில் இருக்கிற மாதிரி வடைச்சட்டி, மீன் குழம்புலாம் வைக்கிற மாதிரி அகலமான பாத்திரம், இந்த மாதிரி நிறைய சேஃபில் இருக்கக்கூடிய ஈய பாத்திரங்களும் அவைலபிளாக இருக்குது. பிளேட் இருக்க மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்க இடியாப்ப கட்டை, சில்வர் பாத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற பிளேட்டு, தாம்பாளம், பெரிய தாம்பாளம், இங்கே ஒரு பெரிய சைஸ் தட்டை இருக்குங்க. ஒரு அண்டாக்கே மூடலாம். இவ்வளோ பெரிய பிளேட்டு. இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த பிளேட்டெல்லாம் 1க்கு 2 எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பூக்கூட, டிஃபன் பாக்ஸு, சில்வர்லேயே சாதம் வடிக்கிற பானை, பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியான பானை, சமைச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கிண்ணங்கள், சட்டி, டிஃபன் பாக்ஸு 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்குன்னு இருக்குது. சிங்கிள் டிஃபன் பாக்ஸில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி பிரிண்டடான டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சில்வர் பாத்திரங்களில் லைட் வெயிட்டான பாத்திரங்களும் இருக்குது. கொஞ்சம் நல்ல கனமானதும் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறலாம். சாம்பார் வாளி, சம்படம் சின்னதும் இருக்குது, பெரிய சைஸில் இருக்க சம்படமும் இருக்குது. தூக்கு வாளியெல்லாம் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. உள் தூக்கு, வெளிமூடி, பால் தூக்கு அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளேட்டு எல்லாமே செராமிக்கில் இருக்கக்கூடிய பிளேட்டு காம்போவாக எடுத்துக்கலாம். 7 பீஸு, 8 பீஸு, 6 பீஸுன்னு சைஸுக்கு ஏற்றாப்புல வரும். ஸ்கொயரில் இருக்குது, சர்க்கிளில் இருக்குது. ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் காம்போவாக கொடுத்துட்ருக்காங்க. பனானா லீஃப் பிளேட்டு, இந்த மாதிரி செராமிக்கில் இருக்கக்கூடிய கரண்டி இதெல்லாம் நம்ம சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். சேவிங் ட்ரே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த கப்பு செட் இதெல்லாம் வெளியில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 200-300 ரூபாய்க்கிட்ட இருக்கும். கூடவே கூட சொல்லுவாங்க. கிளாஸ் வேர் ஐட்டம்ஸும் இதில் இருக்குது, செராமிக் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸாக கூட வாங்கிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இந்த கிஃப்ட்டு மட்டும் கிடையாது, நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, வால் கிளாக்ஸு, நிறைய டிசைன் வச்ச கப்புள் செட்டு கூட அவைலபிளாக இருக்குதுங்க. அது கூடவே செராமிக் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறதுல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான். லாங் வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சேரு, சிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சேர்ஸுன்னு நிறையா இருக்குது. ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, இது ஸ்டாண்டோடையே வந்துடும். இந்த மாதிரி கிளாஸ் பார் கலெக்ஷன்ஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க.